Hi friends, welcome to Sajitha Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அரைச்சு விட்ட மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மத்தி மீன் தான் வாங்கி இருக்கேங்க. இது வந்து 1/2 கிலோ மீன் வாங்கி இருக்கேன். எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மீன் எடுத்து போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். அப்படி பண்ணோன்னா கொஞ்சம் மீனில் வந்து உப்பெல்லாம் பிடிச்சி மசாலாலாம் உள்ளே போய் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சிட்டோன்னா உப்பு காரம்லாம் அதில் பிடிச்சிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்ல உள்ளேயெல்லாம் வந்து மீனோட அந்த உள்ளேயெல்லாம் வந்து நம்ம வந்து மசாலா நல்லா போகிற மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா பரட்டி விட்டாச்சு. ஒரு கடாயில் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயனால ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறேங்க. பெரிய வெங்காயம்னா பெருசாக வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10-20 வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடைய ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்குறேன். பெரிய பூண்டுங்க, அது சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நான். நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இது கூட 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க தக்காளி வதங்கிருச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். அப்புறம் கொஞ்சமாக வெந்தய பொடி இருந்தீங்கன்னா நீங்கள் வெந்தய பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா வெந்தயத்தை இதோடையே சேர்த்து கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டே வந்து வெந்தயம் தாங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 துண்டு தேங்காய் போட்டிருக்கிறேன். சின்ன துண்டு தான் போட்டிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து வச்சிட்றேன் ஆறுறதுக்கு. நான் இன்றைக்கி குழம்பு வந்து மண்பானையில் தான் பண்ண போகிறேங்க. மண்பானை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இஞ்சி நான் வந்து சின்னதாக ஒரு சின்ன துண்டில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடைய ஒரு 4 பல் பூண்டும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். மீன் குழம்புனாலே மண்பானையில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது வந்து நான் முன்னாடியே என்னோடய ஹோம் டூர் வீடியோவில் இந்த செடியை காட்டியிருப்பேன், பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. அதையும் ஒன்று போட்டிருக்கிறேங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்ல கமகமன்னு வாசம் வருதுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ அரைச்சி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணுங்க. இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க நல்லா வதக்கியாச்சு. நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது தெரியுதுங்களா. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதோடையே நான் வந்து புளி கொஞ்சம் புளிஞ்சு ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கணுங்க. அதை ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ இதில் புளிஞ்சு ஊற்றிடலாம். நான் எப்போவுமே அந்த குடம்புளி அதுதான் போடுவேன். என்கிட்ட இப்போ குடம்புளி தீர்ந்துச்சுங்க, அதனால தான் இதை புளிஞ்சு ஊற்றிட்டுருக்குறேன். இப்போ புளி எடுத்து ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். அதில் மீன்லேயே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள் உப்பெல்லாம் போட்டாச்சு. மெதுவாக கிளறி விடுங்க, ரொம்ப அதிகமாக கிண்டி விடக்கூடாது. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கிறேன், மண்பானைனால அந்த மாதிரி ரொம்ப நல்லா கொதிக்குது. அங்கே பாருங்கள். வாசம் பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன் வாசம் வருது, நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு. அது மத்தி மீன் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். என்ன முள் அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா சாப்பிட்டோன்னா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீன் வந்து அதிகமாக கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் நிறைய கொடுக்கலாம் நீங்கள் மீன் வந்துட்டு. கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிக்க போகிறேங்க. பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. அதில் வெந்தயம் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக, அப்புறம் கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம் 2, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். எடுத்து இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்களா, ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இப்போ இதை தாளித்ததை வந்து அதில் ஊற்றிடலாம். அது நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு.
பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் நான். ரொம்ப அதிகமாக தீ வச்சிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி குழம்பு வச்சுட்டு சும்மா இப்படி கிண்டக்கூடாது. ஏன்னா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா மீன் உடஞ்சி போயிருங்க. பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.